A person lost 4,800 calories in 30 days. If the calorie loss is uniform, calculate the loss of the calorie per day. என்னன்னா ஒரு ஆள் 4800 கலோரியை வேஸ்ட் பண்ணுறான். எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு. ஒரே நாளில் அவன் வேஸ்ட் பண்ணல, 30 நாள் எடுத்துக்கிறான். சரியா? இந்த கலோரியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு 30 நாள் எடுத்துக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஈக்குவலாக கலோரி அடிக்கிறான், கலோரியே வேஸ்ட் பண்ணுறான் ஈக்குவலாக. இப்போது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறான்னா அரை மணி நேரம் தான் எக்ஸசைஸ் பண்ணுறான். சரிங்களா? அதுக்கு மேலே இல்லை, கீழே இல்லை. அப்போ யூனிஃபார்மாக அந்த கலோரியை ஒவ்வொரு நாளும் அவன் லாஸ் பண்ணுறான். அப்போது எவ்வளோ கலோரி அவனுக்கு ஒரு நாளைக்கு அவன் லாஸ் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. இப்போது 4800 டிவைடட் பை 30 கேன்சல் பண்ணால் 0. அப்புறம் 480 டிவைடட் பை 3 இல்லையா? 1 3s are 3, 180. அப்புறம் 6 3s are 18, 0 0. அப்போது ஒரு நாளைக்கு 160 கலோரி வேஸ்ட் பண்ணால் தான் 30 நாளைக்கு. ஒரு நாளைக்கு 160 கலோரி வேஸ்ட் பண்ணோன்னா 30 நாளைக்கு அவன் 4800 கலோரி வேஸ்ட் பண்ணிக்கிறான். இப்போ பாருங்கள், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குது. அப்போது இது 2ஐயும் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். -5376 டிவைடட் பை -32. இந்த மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். சாதாரண டிவிஷனே பண்ணிக்கலாம், கேன்சல் மெத்தட்லேயும் போகலாம். ஆனால் சாதாரண டிவிஷனே பண்ணிக்கலாம், தான் ஈஸியாக இருக்கும். 5376. இப்போது பண்ணிக்கலாம். 32, 132s are 32, பேலன்ஸ் இங்கே 2, இங்கே 1. இதை 32ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஒரு 7 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 632s are போட்டு பார்ப்போம். 32 into 6, 12, 1, 18, 19, 192. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்னது 5, 21, 19 போச்சுன்னா 2, இது 6. இப்போ 8ஆல் பண்ணி பார்ப்போம். 32 into 8 சொன்னால் என்ன வருது? 16, 1, 24, 25. அப்போது 256. அப்போது ஆன்சர் என்னது? 168. How many minus 4s in -20? ஒன்றும் இல்லை, -20 டிவைடட் பை -4. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0 ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 20ல் 4 டிவைட் பண்ணால் 5 4s are 20. அப்போது 54 இருக்கும். -400 divided into 10 equal parts. -400 divided into 10 equal parts. 0 0 கேன்சல் பண்ணால் -40. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.